நம்ம மனசுக்கும் நம்ம உடம்புக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு பெரிய யுத்தம் நடந்துட்டே இருக்கும். நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? குறிப்பா நம்ம வயிறு. அது நம்ம பேச்ச கேட்கவே கேட்காது. சரி வாங்க, இந்த உலக பொதுவான ஒரு போராட்டத்தை பத்தி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஔவையார் எவ்வளவு அழகா ஒரு கவிதையில சொல்லிருக்காங்கன்னு இன்னைக்கு அலசலாம். உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. உங்க வயிறு நீங்க சொல்றதை எப்பவாது கேட்டிருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு சங்கடமான அனுபவம் இருக்கும் இல்லையா? ஒரு முக்கியமான மீட்டிங்ல இல்லனா ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மள கேட்காமலேயே நம்ம வயிறு கர்ன்னு ஒரு சத்தம் போடும். அடடா! அப்போ தோணும், இது நம்ம பேச்சு துளி கூட மதிக்கிறதே இல்லையேன்னு. ஆனா பாருங்க, இது ஒன்னும் நமக்கு மட்டும் வர்ற புது பிரச்சனை கிடையாது. பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே பெரும் தமிழ் புலவர் ஔவையார் அவங்களோட நல்வழி அப்படிங்கிற நூல்ல இதே போராட்டத்தை பத்தி அவ்வளவு அழகா பாடியிருக்காங்க. முதல்ல அந்த பாடல முழுசா கேட்டுடுவோம். ஒவ்வொரு வரியோட ஆழத்தையும் கொஞ்சம் உள்வாங்கி நிதானமா கேளுங்க. ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இரு நாளுக்கு ஏலென்றால் ஏலாய், ஒரு நாளும் என் நோவு அறியாய், இடும்பை கூறின் வயிறே உன்னோடு வாழ்த்தல் அரிது. சரி, வாங்க இந்த பாடல இப்போ வரி வரியா பிரிச்சு பார்க்கலாம். ஔவையார் அவங்க வயித்துக்கிட்ட எவ்ளோ விரக்தியா பேசுறாங்கன்னு நாமளும் கொஞ்சம் உள்ள போய் பாப்போம். முதல்ல ஔவையார் தன் வயிறுக்கு வைக்கிற முதல் கட்டளை இதுதான். பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு வேண்டுகோள் மாதிரி தெரியுது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரொம்ப ஆழமானது. அதாவது பஞ்சம், வறுமைன்னு கையில சாப்பாடே இல்லாத நேரத்துல தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடாம இருந்துடு அப்படின்னு கெஞ்சினா கூட இந்த வயிறை கேட்கவே கேட்காது. பசியோட கொடுமை அப்படிப்பட்டது. இங்கதான் நம்ம மனசோட கட்டளைய உடம்பு முதல்ல நிராகரிக்குது. சரி, பஞ்சன்னா தான் கேட்க மாட்டேங்குது. ஒருவேளை நல்ல சாப்பாடு தாராளமா கிடைக்கும்போது நம்ம பேச்ச கேக்குமா? ஔவையாரோட அடுத்த வரிய பார்த்தா அதுக்கும் வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. அதாவது சாப்பாடு நிறையா இருக்கு, நாளைக்கும் சேர்த்து இப்பவே சாப்பிட்டுடு அப்படின்னு நம்ம எவ்ளோ புத்திசாலித்தனமா சொன்னாலும் அதையும் இந்த வயிறு ஏத்துக்காதான். பாத்தீங்களா, வறுமையிலயும் கேட்கல, செழுமையிலயும் கேட்கல, எதிர்காலத்தை பத்தியெல்லாம் அதுக்கு எந்த கவலையுமே இல்ல. இப்போ இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா இந்த கவிதையோட மைய கருத்தே இதுதான்னு புரியும். பஞ்சம் வந்தாலும் சரி, பாதி ராஜ்யமே கிடைச்சாலும் சரி, வயிறு அதோட முடிவை மாத்திக்கவே மாட்டேங்குது. அது பாட்டுக்கு ஒரு தனியா அரசாங்கமே நடத்துது. நம்மளோட திட்டங்களுக்கெல்லாம் அங்க கொஞ்சம் கூட இடமே இல்ல. இதுவரைக்கும் வயிறோடு பிடிவாதத்தை பத்தி பார்த்தோம். ஆனா இந்த வரியில ஔவையாரோட குரல்ல ஒரு பெரிய சோகம் தெரியுது. இது வெறும் பசிய பத்தின புலம்பல் இல்ல, அவரோட தனிப்பட்ட வேதனையோட வெளிப்பாடு. என் வலி என்னன்னு, என் கஷ்டம் என்னன்னு நீ ஒரு நாள் கூட புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இதுல தெரியுது. யோசிச்சு பாருங்க, நம்மளோட சொந்த உடம்பே நமக்கு அந்நியமாகி நம்ம மனசு படுற கஷ்டத்தை கொஞ்சமும் புரிஞ்சுக்காம ஒரு மிஷின் மாதிரி இயங்குனா எவ்வளோ தனிமையா இருக்கும். அந்த உணர்வை தான் ஔவையார் இங்க பதிவு பண்றாங்க. இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ஔவையார் ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க வயித்த நேரா பார்த்து விரக்தியும் ஞானமும் கலந்த ஒரு இறுதி தீர்ப்ப சொல்றாங்க. எனக்கு துன்பத்தை மட்டுமே கொடுக்கற என் வயிறே உன்னோட சேர்ந்து வாழ்றது ரொம்ப கஷ்டண்டா சாமின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கோபம் இல்ல, ஒரு சரணடைதல். தன்னோட உடம்போட இயல்பை மாத்த முடியாதுன்னு ஏத்துக்கிட்டு இந்த வாழ்நாள் போராட்டத்தோட வாழ பழகிக்கிற ஒரு ஞானியோட குரல் இது.